நடிகை கங்கனா ரணாவத்தினுடைய நடிப்பில் கடந்த ஜனவரி மாதம் 17ஆம் தேதி தியேட்டர்ஸில் வெளியான திரைப்படம் எமர்ஜென்சி. முன்னாள் இந்திய பிரதமர் இந்திரா காந்தியின் ஆட்சி காலத்தில் நடந்த நிகழ்வுகளை மையப்படுத்தி இந்த திரைப்படம் உருவானது. இந்த படத்தில் கங்கனா ரணாவத் முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி வேடத்தில் அவங்களே நடிச்சிருந்தாங்க. அவங்களே இந்த படத்தை டைரக்டும் பண்ணியிருந்தாங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. பெரும் எதிர்பார்ப்பில் வெளியான இந்த திரைப்படம் பெரிய வரவேற்பை பெறல, வசூலிலும் பெரிய பின்னடைவை சந்தித்தது. சமீபத்தில் இந்த திரைப்படம் நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடி தளத்தில் வெளியானது. ஓடிடி வெளியீட்டிற்கு பின் ரசிகர்களிடையே ஓரளவு நல்ல விமர்சனத்தை திரைப்படம் பெற்று வந்துட்டு இருக்கு. திரைப்படம் வெளியானதையொட்டி கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று நடிகை கங்கனா ரணாவத் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ரசிகர்கள் கூட லைவா கலந்துரையாடினாங்க. அப்போ ரசிகர் ஒருத்தர் ஆஸ்கர் தொடர்பாக கேட்ட கேள்விக்கு கங்கனா ரணாவத் சொன்ன பதில் சோஷியல் மீடியாக்களில் இப்போ பயங்கர வைரலாக போயிட்டு இருக்கு. அந்த ரசிகர் அப்படி என்ன கேட்டார் அப்படின்னா, எமர்ஜென்சி திரைப்படம் ஆஸ்கருக்கு இந்தியா சார்பாக செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதற்கு பதில் சொல்லியிருக்கக்கூடிய கங்கனா ரணாவத், ஆனால் அமெரிக்கா வளரும் நாடுகளை எவ்வாறு கொடுமைப்படுத்துறாங்க, அடக்குறாங்க மற்றும் ஆயுதங்களை திருப்புறாங்க என அதன் உண்மையான முகத்தை ஒப்புக்கொள்ள விரும்பாது. இது எமர்ஜென்சியில் அம்பலப்படுத்தப்பட்டுள்ளது. அவர்களின் வேடிக்கையான ஆஸ்கர் விருதை அவங்களே வச்சுக்கிட்டோம். நம்மிடம் தேசிய விருதுகள் உள்ளன அப்படின்னு சொல்லி கங்கனா ரணாவத் ரொம்பவே போல்டா அதில் பதில் சொல்லியிருக்காங்க. கங்கனா ரணாவத் இதற்கு முன்பு 4 முறை தேசிய விருதுகளை ஜெயிச்சிருக்காங்க அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது.